ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Telac Tech. இந்த வீடியோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமான ஒரு வீடியோ. அதாவது நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு செக்யூரிட்டி அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறையவே சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேயே நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. அதை நிறைய பேர் தெரியாமலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிறதுக்காக நிறையவே செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நிறையவே செக்யூரிட்டி சம்மந்தமான இஷ்யூஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக எல்லாருமே எனேபிள் பண்ண வேண்டிய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் என்ன, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக்கையும் போட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் முதல் ஸ்டெப்பாக நார்மலாக ப்ரைவசி செட்டிங்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைவசி செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி சம்மந்தமான செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணி 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இங்கே செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கு சில செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே முதல் செக்யூரிட்டி ஆப்ஷன் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்றதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இங்கே அவங்க கொடுத்துருப்பாங்க மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் என்டு என்கிரிப்ட் அப்படின்னு. அதாவது நீங்கள் ஒருத்தர் இல்லை ஒரு வாட்ஸ்அப் கண்ட்ரிட்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு பேசுகிற அந்த கால்ஸ் என்கிரிப்டில் போகணும் அப்படின்றதுக்கான ஒரு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே எனேபிள் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். அடுத்ததா இந்த அக்கவுண்ட் அப்படின்றதுக்கு கீழே பார்க்கலாம் பாஸ் கீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதையுமே கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஒரு பாஸ் கீயை கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது பாஸ் கீனா பாஸ்வேர்டுன்னு கூட சொல்லலாம், இல்லாட்டி பின்கோடுன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பின்கோடை நீங்கள் இதில் எனேபிள் பண்ணி வைக்கும் போது உங்களுடைய அக்கௌண்ட்டை இன்னுமே பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதாவது கிரியேட் பாஸ் கீ ஃபார் செக்யூர் ஈஸி வே டு லாகின் யூர் அக்கௌண்ட், லாகின் வாட்ஸ்அப் ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஓ ஸ்க்ரீன் லாக் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இல்லாட்டி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு கம்ப்யூட்டரில் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் டிவைஸில் லாக் ஆகுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பாஸ் கீயை ஆட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் வேறு ஒரு டிவைஸுக்கு லாக் ஆகும் போது இல்லாட்டி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வேறு டிவைஸில் லாக் ஆகும் போது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்காக சரி இல்லாட்டி உங்களுடைய ஃபேஸ் ஐடியை சரி இல்லாட்டி உங்களுடைய பின்கோடை சரி கேட்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும். அடுத்த செக்யூரிட்டி ஃபீச்சராக நீங்கள் இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை பாதுகாப்பாகவும் வச்சுக்க முடியும். ஏதாவது இஷ்யூ வருமா இருந்துச்சுன்னா ரிகவர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இமெயில் அட்ரஸும் கொடுத்து வைங்க. அடுத்ததாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனையுமே நீங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி அப்படின்னு தான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைக்கும் போது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி விச் ரிக்வயர் பின் ரெஜிஸ்டர் யுவர் ஃபோன் நம்பர் வித் வாட்ஸ்அப் அகெயின். அதாவது உங்களுடைய ஃபோனில் நீங்கள் திரும்ப வாட்ஸ்அப்பில் லாக் ஆகும் போது உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பருக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனையுமே நம்ம எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ இன்னைக்கு நிறைய சைட்ஸ்லையுமே அக்கௌண்ட்டுக்குமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்களுமே இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வைங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எனேபிள் பண்ணுவீங்களா இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இது போல் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வாட்ஸ்அப் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குமா இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளையை நான் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இது போல் நம்ம சேனல் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.